மாநாடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே லல்லல்லல்லல் சலாம் லல்லல்லல்லல் சலாம் லல்லல்லல்லல் சலாம் லல்லல்லல்லல் சலாம். அன்பார்ந்த கில்பர்ட்ஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை சார்பாக இந்த கான்ஃபரன்ஸ் கிளை மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. நம்ம கிளை மாநாட்டுக்கு வருகை தந்துள்ள நமது சிபிஐ ஏஐடிசியினுடைய மூத்த தோழரான தோழர் முரளிதரன் அவர்களையும் மற்றும் வெஸ்ட் கில்பர்ட்ஸ் பிரான்ச்சினுடைய மூத்த தோழர் கிருஷ்ணன் அவர்களையும் அதே போன்று தோழர் முரளிதரன் என்ஏஎல் அவரும் ஒரு மூத்த தோழர் இந்த பகுதியில். ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம கிளை சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். அதே போன்று நம்ம பங்காரப்பேட் பிரான்ச் கமிட்டி சார்பாக தோழர் சிலம்பு அவர்களையும் நம்ம பிரான்ச் சார்பாக வருக என்று வரவேற்று, இந்த கிளை மாநாடு எதுக்கு என்னன்னுட்டு வெளியேறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க 4 பேர் இருக்கிறாங்க, பந்தல் கட்டி பண்ற. ஆனா ஒரு கட்சி இயங்குதுனாவே அது இன்டர்நேஷனல் நேஷனல் வரைக்கும் போனாலுமே இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோமே நம்ம தான் அதுக்கு பேஸ். வேற கட்சியில எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில மட்டும் தான் அடிப்பட்ட தொண்டனா இருந்து அவங்களுடைய எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் எந்த ஒரு டிமாண்டா இருந்தாலும் நீங்க சொல்றதை வச்சுதான் நாங்க போயிட்டு தாலுக்குல பேசுவோம், தாலுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல பேசுவோம், டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ல பேசுவோம், ஸ்டேட் நம்ம நேஷனல் லெவல்ல பேசுவோம். ஸோ அது மாதிரி இன்னைக்கு நம்ம உக்காந்து இருக்கிறோம் ஒருத்தருடைய டிமாண்டோ இல்ல நம்ம இந்த ஏரியால கட்சியை எப்படி கட்டின்னு இருக்கிறோம், எப்படி கட்ட போறோம், இவ்வளவு நாள் என்ன வேலை செஞ்சிருக்கிறோம், இதுக்கு மேல இன்னும் என்னென்ன செய்ய போறோம், இதெல்லாம் தான் இந்த நம்ம கட்சியில விவாதம் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஏதோ எல்லாம் தாலுக் கமிட்டி மீட்டிங் அது இதுன்னு எல்லாம் அந்த மாதிரி நினைக்காம நம்ம பிரான்ச் நம்ம பகுதி வாரியா நம்ம இவ்வளவு நாள் என்னென்ன வேலை பண்ணியிருக்கிறோம், யார் யார் என்னென்ன வேலையில இன்வால்வ்மெண்ட் இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன இன்வால்வ்மெண்ட் பண்ணோம் இந்த வேலையில பகுதியில் என்னென்ன மாதிரி வேலையை நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது, எந்தெந்த வேலையை எடுத்து நம்ம செஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் நம்ம இதெல்லாம் விவாதம் பண்ணுவோம். ஸோ நம்ம இது மற்றவங்க மாதிரி ஏதோ 400 பேர் 500 பேரை வச்சுன்னு பண்ணி ஒரு பிரபலத்துக்கு பண்றதா இல்லை. நம்ம பகுதியில நம்ம என்னென்ன வேலை செய்யறோம் செஞ்சிருக்கிறோம், ஸோ எப்படி இதுக்கு மேல கட்சியை முன்னெடுத்துன்னு போனோம், இந்த மாதிரி விஷயத்த நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு தான் இந்த கான்ஃபரன்ஸ் வழியா, வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை நம்மளுக்கு. ஸோ இந்த மீட்டிங்கை ஜோதி இன்னும் கலந்துக்கு ஜோதிபாஸ் சிபிஐ கோலார் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நிகழ்ச்சியை கலந்துக்குவாரு. ஸோ நம்ம ஒரு தோழரை இங்க பேசுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம இங்க இருந்து தான் நம்ம வளர போறோம். வேற அவங்க மாதிரி போயிட்டு நம்ம ஏதோ மேடை போட்டு பேசிட்டு ஏதோ பண்ணிட்டு வர்றதில்ல. நம்ம ஏரியா பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால கிளீன்னஸ் இல்லை. இப்போ இதை பத்தி எல்லாமே நம்ம இங்க சர்ச்சை பண்ணோம், நம்ம அதை பத்தி பேசுறோம். இந்த கிளீன்னஸ் நம்ம எப்படி பண்ணலாம், எந்த விதத்துல எடுத்துன்னு போயிட்டு நகரசபையில சொல்லி அதை கிளீன் பண்ண வைக்கணும். ஏரியாங்கள்ல லைட் இல்லாத இருந்தா அந்த லைட்டு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இங்க கொடி கட்டுறப்போ தாய்மார்கள் சொன்னாங்க அந்த டிரைனேஜ் பிளாக் ஆயின்னு இருக்கு, அதை கிளீன் பண்ண யாரும் வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க. ஸோ அப்ப சொன்ன நம்ம அடுத்த வாரம் நாங்க செஞ்சு கொடுக்குறோம்னு இருக்கிறோம். ஸோ நம்ம செய்யறதோடைய அந்த சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு அதை செய்ய வைக்கிறது தான் நம்மளுடைய கட்சியுடைய வேலை. ஸோ அந்த கட்சிக்கு தகுந்த மரியாதையை அவங்க கொடுத்தாகணும், அந்த வேலையை அவங்க செஞ்சு கொடுக்கணும். அதுதான் நம்ம கிளையுடைய வேலை. ஒரே நம்ம வெஸ்ட் கில்பர்ட்ஸை மட்டும் பாக்குறதுல இந்த வார்டு 8வது வார்டு எந்தெந்த ஏரியா கவர் ஆகுதோ எல்லா வார்டுலயும் போயிட்டு நம்ம வேலை செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மக்கள் கிட்ட வேற என்ன அவங்களுக்கு குறை இருக்குது, அதனால அந்த மாதிரி குறைங்களை கேட்டு நம்ம வேலை செய்யணும். அதுதான் நம்ம கிளையுடைய அடிப்பட்ட நோக்கமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம இதெல்லாம் ஒன்னா கூடியிருக்கிறோம். இன்னைக்கு அவங்க யாருக்கு என்னென்ன வேலை செய்யணும் இல்ல கட்சியுடைய திட்டம் என்ன இருக்குதோ அது நெக்ஸ்ட் சொல்வாரு தோழர் ஸ்ரீகுமார், அதை நம்ம பண்ண வேண்டியதா இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்துல மாரிகுப்பத்துல இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மா அந்த ஏரியால அவ்வளவு வருஷமா இந்த கட்சியில இருந்து அவங்க இன்னைக்கு நம்ம பகுதியில நின்று இருக்காங்க.
அவங்களுக்கு நம்ம கட்சி சார்பா ஒரு மரியாதை செய்யலான்னுட்டு நாங்க இது பண்ணியிருக்கோம். வாங்க முன்னாடி. இந்த தோழர் பாத்தீங்கன்னா மாரிகுப்பத்துல இருந்து வந்திருக்காங்க. சந்திரா இந்த தோழர் பேரு. இவங்க நம்ம கொடி கட்டிங்கிறத பார்த்து வந்துட்டு இந்த மீட்டிங்ல இந்த கான்பரன்ஸ்ல கலந்துக்கணும்னு அவங்க இவ்வளவு நேரம் 3/4 மணி நேரமா இங்க இருந்தாங்க. சோ அந்த ஒரு விதத்துல இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தாய்க்கு கௌரவம் செய்யறதுல நாங்க பெருமிதம் கொள்கிறோம். இந்த வயசுக்கு இவங்க நின்று இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்கன்னா இது எங்களுக்கு எடுத்த ஒரு பாக்கியமா நினைக்கிறோம். இந்த செங்கோடியை ஏந்தி வான்னு சொல்லிட்டு நாங்க நோட்டீஸ்ல போட்டு இருக்கிறோம். ஆனா இந்த அம்மா நின்று எங்க நிகழ்ச்சியில கலந்து இருக்காங்க. எங்க ஏடிசி தோழர் முரளிதரன் அவருக்கு மரியாதை செய்வாங்க. யூடியூப் சேனலுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க பெருமிதத்தை கொள்கிறோம். இது எங்க தோழர் கிருஷ்ணா அவர்கள் அவருக்கு கொடுப்பார். அதே போன்று தோழர் ராஜேஷ் கேஜிஎஃப் நியூஸ் சேனல் ஆர்டிவி யூடியூப் சேனல் தோழர் ராஜேஷ்க்கு இதை கௌரவப்படுத்த நாங்க பெருமிதம் கொள்கிறோம். அதே போன்று மாரிகுப்பம் பகுதியில் இருக்கும் தோழர் புஷ்பராஜ் ரெட் டிவி நியூஸ் சேனல் அவர்களுக்கு தோழர் சுந்தரி அவர்கள் இதை கொடுக்குவார். புதிய சேனல் இவருக்கு இருக்கிற எல்லாம் இவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இவருக்கு சப்போர்ட் பண்ணான்னு கேட்டுக்கிறோம். நான் சொன்ன மாதிரி தங்கவயல்ல புதஞ்சு இருக்கிற வரலாறை இன்னைக்கு எடுத்து சொல்றவர் யாரும் இல்லை இந்த ஊர்ல. எல்லாமே இதை யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. ஏன்னா இவருடைய சேவையை இன்னைக்கு நம்ம தெரிவிக்கணும் ஜனத்துக்கு. அதனால சொல்றேன், தங்கவயல்ல புதஞ்சு இருக்கிற சரித்திரத்தை எடுத்து சொல்றது இந்த ஊர்ல ஒரே சேனலா இருக்கிறது இந்த அமுல் டிவி தான். சோ இந்த விதத்துல இன்னைக்கு அமுல் சேனல்ல நாங்க கௌரவிக்கிறதுல பெருமிதம் கொள்கிறோம். இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு ஒரு சின்ன ஒரு மொமெண்டோ கொடுக்கிறோம்.